Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's session is spin splitting. அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் நம்ம NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரிலேட்டடான டாபிக்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங் அண்ட் ஸ்பின் கப்ளிங் அதை பற்றி பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி இருக்குது ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங் வந்து வாட் ஆர் த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு the first order splitting takes place due to vicinal and geminal coupling. So what is the meaning of vicinal and geminal? vicinalனா வந்து இந்த இப்போ ஒரு கார்பன் இருக்குது, இது ஒரு கார்பன், இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்ஜசன்ட் கார்பன். ஸோ இந்த ரெண்டு கார்பனுமே ஒரு கார்பன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன், இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது, இதுலேயே ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி ஹைட்ரஜன் இருக்கும்போது இது ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இதே இங்கேயும் இந்த கார்பன்லேயும் மூணுமே ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவலண்ட் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன் இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான், அப்போ அது ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன். இதே வந்து இப்போ 2 கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இதில் வந்து பாண்டாக இருக்கக்கூடியது 3 ஹைட்ரஜன். இந்த 3 ஹைட்ரஜனும் இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. இதுக்கு இது ஒரு கார்பன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது, அட்ஜசன்ட் கார்பன். இந்த அட்ஜசன்ட் கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ 2 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன், இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, தென் அடுத்து இதில் ஒரு குளோரின் மாலிகுல் இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்னா இதுவும் டிஃபர் தான், இந்த ஹைட்ரஜனும் டிஃபர் தான். ஸோ இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது வந்து இந்த நான் ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன், நான் ஈக்குவலண்ட் புரோட்டான் சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஈக்குவலண்ட் புரோட்டான் இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இதுலேயே 3 ஹைட்ரஜன், இங்கேயும் 3 ஹைட்ரஜன், தட் இஸ் ஈக்குவலண்ட் புரோட்டான். இது நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ். ஸோ அப்போ விசினல் அண்ட் ஜெமினல் கப்ளிங் வந்து எதில் வந்து இருக்கும் அப்படின்னா நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ் ஆர் வந்து ப்ரெசன்ட் இன் அட்ஜசன்ட் கார்பன். அட்ஜசன்ட் மீன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கார்பனுக்கு இடையில் நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் விசினல் கப்ளிங். ஓகே, ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க, 2 இந்த இது ஒரு அட்ஜசன்ட் கார்பனாக இருக்கணும். அட்ஜசன்ட் கார்பன்னா 2 பக்கத்தில் இருக்கும், ஒரு கார்பன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கார்பன் இருக்கணும். அது மாதிரி அந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து நான் ஈக்குவலண்டாக இருக்கணும். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டான ப்ரோட்டான்ஸ் இருக்கணும். அதில் சப்போஸ் இதில் 3னா அது 2 இருக்கலாம், அதில் 1 ப்ரோட்டான்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ். இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா தட் இஸ் விசினல் கப்ளிங். அதான் நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அட்ஜசன்ட் கார்பன். அட்ஜசன்ட் கார்பன்னா ஒரு கார்பன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கார்பன். இந்த ரெண்டுமே நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸோட எண்ணிக்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ். ஓகே, தட் வாட் இஸ் மீன் பை ஜெமினல் கப்ளிங். ஜெமினல் கப்ளிங்னா என்ன அப்படின்னா நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ் மீன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஆர் present in same carbon atom. இது வந்து adjacent carbon atomனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம். இது சேம் ஒரே இந்த இடத்துல ஒரு கார்பன் ஆட்டமில் 2 டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன் இருக்குது. அதுதான் நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ். ஓகே, அதுதான் ஜெமினல் கப்ளிங். ஸோ அப்போ சிம்பிளாக விசினல் கப்ளிங்னா என்னது, நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அட்ஜசன்ட் கார்பன். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஜெமினல் கப்ளிங், நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் சேம் கார்பன் ஆட்டம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஜெமினல் விசினல் இந்த வேர்ட் வந்து ரொம்ப காமன். இது வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும், இதில் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. ஓகே, தென் கப்ளிங் ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ். கப்ளிங்னா ரெண்டு புரோட்டான்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது, கப்புள் ஆகுது, அந்த ஒன்று வந்து கப்புள் ஆகி நமக்கு சிக்னல் ஃபார்ம் ஆகும். அதுதான் இப்போ இதே நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நான் ஈக்குவலண்ட் இது ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ். இது வந்து ஒரு கார்பன், இங்கேயும் ஒரு கார்பன், அப்போ 2 அட்ஜசன்ட் கார்பன், அதில் இருக்கக்கூடிய சரௌண்டிங் இந்த ஹைட்ரஜன் எல்லாமே என்னது ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ். அதே 2 கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் அது பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் கார்பன், ரெண்டுமே டிஃபரண்ட் புரோட்டான்ஸ். இது ஒரு ஏ புரோட்டான்ஸ், இது பி புரோட்டான்ஸ். ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலண்டாக இருந்தால் நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸ். அது மாதிரி கப்ளிங் வந்து எதில் நடக்கும், நான் ஈக்குவலண்ட் புரோட்டான்ஸில் தான் நடக்கும். தென் the signal splits according to n+1 rule. இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா
இந்த சிக்னல் ஸ்ப்ளிட் ஆகுதுல்ல, அது வந்து n+1 ரூலை ஃபாலோ பண்ணுது. n+1 ரூல், இந்த ரூல் எப்படி வந்துச்சு? n+1 ரூல்னா 2ni+1, 2ni+1 தான். அப்போ n வந்து நம்பர் ஆஃப் இந்த எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து அட்ஜசன்ட் கார்பனில் இருக்கோ அதுதான் n. ஓகே, தென் ஐனா ஸ்பின் வேல்யூ வந்து ப்ரோட்டான் என்னமா இருக்குது? ½ +1, 2 கேன்சல், அப்போ n+1. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம n+1 ரூல்னு சொல்கிறோம். இது எதை ஃபாலோ பண்ணுறது? ஸ்பின் ஸ்ப்ளிட்டுக்கு நம்ம n+1 ரூலை தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்ப்ளிட்டு சிக்னல் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து சிக்னல் வந்து இப்போ ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னா அது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் n+1 ரூல். தென் ஸ்மால் n எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அட்ஜசன்ட் நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். 2 கார்பன் இருக்குன்னா இல்லை H2 இருக்குது, இங்கே H3 இருக்குது. அப்போது இந்த ஹைட்ரஜனை இப்போ இந்த மெத்தில் குரூப் பார்க்குறோம். இந்த மெத்தில் குரூப் பார்க்கும்போது அதுக்கு அட்ஜசன்ட் ப்ரோட்டான் வந்து இதுதான். அப்போது இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது? 2 இருக்குது. 2 + 1 அதான் n+1. n இண்டிகேட்ஸ் வந்து அட்ஜசன்ட் ப்ரோட்டான் +1. ஓகே, ஸோ அப்போ n is number of adjacent non-equivalent protons. Then number of non-equivalent adjacent protons. Suppose n is equal to 0, n is equal to 1. இந்த nலாம் எதை இண்டிகேட் பண்ணுது? இது ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன். இந்த இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் பக்கத்தில் இந்த அட்ஜசன்ட் இந்த ப்ரோட்டானில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தட் இஸ் n is equal to 1. ஓகே, இதே n is equal to 0னா இந்த கார்பனில் வித்தவுட் ஹைட்ரஜன் எந்த ஒரு ஹைட்ரஜனுமே இல்லை. ஓகே, ஸோ அப்படின்னா அது வந்து என்னது? n is equal to 0வாக இருக்கும். இதே இந்த அட்ஜசன்ட் ப்ரோட்டான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனில் வந்து ஒரே n is equal to வந்து n is equal to 2னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, தென் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் 3 இருக்குது அப்படின்னா n is equal to 3. இதே பக்கத்தில் இது ஒரு கார்பன், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு CH2 இருந்து இங்கேயும் ஒரு CH2 இருந்தால் n is equal, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, ஸோ n is equal to 4. அதே பக்கத்தில் ஒரு இது வந்து இந்த கார்பனை தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். இதுக்கு அட்ஜசண்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்கே அட்ஜசண்டாக இங்கே ஒரு CH2வும் இங்கே CH3 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் ப்ரோட்டான் என்னவாக இருக்கும்? 5. அப்போ அது என்ன ஃபாலோ பண்ணும்? n is equal to n+1, 6. இதே n is equal to 1, கேபிட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பிளிட்ஸ் 1 இருந்துச்சுன்னா தட் இஸ் சிங்லெட். தென் இது வந்து என்னது? டபுள்லெட், தென் ட்ரிபிள்லெட். ஓகே, 3னா ட்ரிபிள்லெட், 4னா குவார்டெட், 5னா பென்டெட் கிடையாது, குயின்டெட், 4னா குவார்டெட், தென் 6னா செக்ஸ்டெட். தென் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிக்னல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட் இது வந்து பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். இதுக்கு லேட்டராக நம்ம பார்ப்போம். பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளை தான் இது ஃபாலோ பண்ணி வரோம். வந்து பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளில் 1:1 இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, தென் இப்போது இது வந்து அட்ஜசன்ட் கார்பன். இது வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனா, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் 2 வந்து நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். இந்த ப்ரோட்டானும் இதுவும் நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். இப்போது இந்த சிக்னல் ஃபார் HA இதுக்கு சிக்னல் எடுக்கிறோம், HAக்கு சிக்னல் எடுக்கிறோம். எதுக்கு சிக்னல் எடுக்கிறோமோ அதுக்கு அட்ஜசன்ட் ப்ரோட்டானை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு சிக்னல் எடுக்கும்போது அட்ஜசன்ட் ப்ரோட்டான் வந்து HB, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது? 1. அப்போ n is equal to 1. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் வந்து n+1. அப்போது அதில் 1 ஆட் பண்ணால் வந்து கேபிட்டல் n is equal to 2. 2னா தட் இண்டிகேட்ஸ் டபுள்லெட். ஓகே, தென் HB எடுக்கிறோம். இப்போ HBயை நம்ம எடுக்கும்போது அது அட்ஜசன்ட் ப்ரோட்டான் இந்த HA வரும். எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது? ஒன்லி 1 தான் இருக்குது. அப்போ கேபிட்டல் n இந்த இது வந்து n+1 ஆகுமா? அப்போ கேபிட்டல் n is equal to n+1. இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, 1 + 1 2 that indicates டபுள்லெட். இந்த சிக்னல் எப்படி கிடைக்கும்? டபுள்லெட்டாக. ஓகே, தென் இது ஒரு கார்பன், அட்ஜசன்ட் கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இது ஒரு அட்ஜசன்ட் கார்பன். ஓகே, ஸோ இந்த அட்ஜசன்ட் கார்பனில் 2 நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட் நம்ம எது எடுக்கிறோம்? இந்த ப்ரோட்டான்ஸ் எடுக்கும். இந்த சிக்னல் ஃபார் HA ப்ரோட்டான், இந்த ப்ரோட்டான்ஸ் எடுக்கும். அப்படி எடுக்கும்போது நியர்பை ப்ரோட்டான்ஸை தான் நம்ம பார்க்கணும். அதோட அட்ஜசன்ட் ப்ரோட்டானில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது? இங்கே எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 இருந்துச்சுன்னா n is equal to 1. அப்போ கேபிட்டல் n is equal to n+1. அப்போ equal to 2.
that is doublet. Okay, then இந்த ஹெச்பி ப்ரோட்டான்ஸ் எடுக்கும். ஹெச்பி ப்ரோட்டான்ஸ் எடுக்கும்போது நியர்பையில் என்ன பார்க்குறோம், கார்பனில் 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ 2 ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா கேபிட்டல் என்ன ஈக்குவல் டு n+2. அப்போ 2 + 1 3 that indicates triplet. ஓகே, தென் அடுத்து இந்த 2 adjacent கார்பன் இல்லை நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருந்து இப்போ HA எடுத்தோம்னா இதில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதோட adjacent ப்ரோட்டானில் 2. அப்போ 2 + 1 3, that is triplet. இந்த 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 ஹெச்பிக்கு எடுக்கிறோம். ஹெச்பி எடுக்கும்போது அதோட adjacent ப்ரோட்டானில் 3 இருக்குது. அப்போ 3 + 1 4, that is quartet. ஓகே, தென் இந்த ப்ரோட்டான்ஸ் இது வந்து 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு HA, HB, HC 3 இருக்குது. அப்போ HA எடுக்கும்போது அதுக்கு நியர்பை ப்ரோட்டான்ஸ் இந்த 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஒன்லி 1 ப்ரோட்டான்ஸ். அப்போ 1 + 1 2, தட் இஸ் டபுளட். ஓகே, தென் சென்டர் ப்ரோட்டான்ஸ் எடுக்கிறோம். சென்டர் ப்ரோட்டான்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கவனம் என்னென்னா, இப்போ வந்து இதுக்கு அட்ஜசன்ட்டில் ப்ரோட்டான் இருக்குது, இங்கேயும் அட்ஜசன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் அட்ஜசன்ட் ப்ரோட்டான் ஆஃப் ஏல எத்தனை இருக்குது, 2 இருக்குது. சி இந்த அடுத்து இதுக்கு இன்னொரு adjacent ப்ரோட்டான் இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 + இந்த 2 4 ஆயிடுச்சு. இதுதான் என்னது, n. அப்போது கேபிட்டல் என்ன எதை ஃபாலோ பண்ணும், n+1, 4 + 1 5, தட் இஸ் குயின்டெட். ஓகே, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 ஆட் பண்ணுறோம். ஓகே, தென் HC எடுத்துக்கிறோம். HC எடுக்கும்போது அதுக்கு adjacent ப்ரோட்டானில் HB இருக்குது. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1 + 2 வந்து டபுளட். ஓகே, தென் இது வந்து அசிட்டோன் பார்க்குறோம். அசிட்டோனில் இங்கே ஒரு பிளேன் நம்ம வைக்கும்போது இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸாக இருந்தால் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, தட் இஸ் சிங்லெட் மட்டும்தான். இப்போ ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 1, அதனால அது சிங்லெட். ஓகே, தென் இங்கே 2 adjacent கார்பனுக்கு இடையில் 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் A and B ரெண்டு இருக்குது. ஓகே, தென் மெத்திலுக்கு எடுக்கிறோம். மெத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா அது adjacent ப்ரோட்டானில் 2 இருக்குது. 2 + 1 3, அப்போ ட்ரிபிளட். இதே மெத்திலினுக்கு எடுக்கிறோம். மெத்திலின் எடுக்கும்போது பக்கத்தில் CH3 இருக்குது. அப்போ 3 + 1 4, 4னா குவார்டெட். ஓகே, தென் ஆல்கஹால். இப்போ வந்து இந்த எத்தில் ஆல்கஹாலில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 1 2 3, இந்த 3மே நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். இல்லை மெத்திலின் குரூப்புக்கு எடுக்கும்போது மெத்தில் குரூப்புக்கு எடுக்கும்போது அதுக்கு நியர்பை ப்ரோட்டானில் 2 இருக்குது. அப்போ 2 + 1 3, அப்போ மெத்திலுக்கு ட்ரிப்ளட். ஓகே, தென் வந்து இப்போ மெத்திலின் ப்ரோட்டான் எடுக்கும். அப்போ இங்கேயும் ப்ரோட்டான் இருக்குது, இங்கேயும் ப்ரோட்டான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஏல எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்புறம் இந்த சியில் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. அப்போ இந்த ரெண்டை ஆட் பண்ணால் 4 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு என்னென்னா ஆல்கஹால் ப்ரோட்டான்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம், ஆல்கஹால் ப்ரோட்டான்ஸ். ஸோ இதை வந்து நம்ம நம்பரில் கவுண்ட் பண்ண மாட்டோம். அப்போ இதில் நியர்பையில் மெத்தில் ப்ரோட்டான்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ மெத்தில் ப்ரோட்டான்ஸில் என்ன இருக்குது, 3 + 1 4. அப்போ பக்கத்தில் ஆல்கஹாலிக் ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து சிக்னலை ஃபஸ்ட்டே ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போது மெத்திலின் ப்ரோட்டான்ஸுக்கு இந்த 3 மட்டும் தான் இருக்கும். 3 + 1 4, தட் இஸ் குவார்டெட். ஓகே, தென் ஆல்கஹால் ப்ரோட்டான்ஸுக்கு அது வந்து இந்த சிக்னலை ஃபஸ்ட்டே ஃபார்ம் பண்ணுறதுனால ஒன்லி 1 ப்ரோட்டான் தான். இந்த CH2 எடுக்க மாட்டோம். ப்ரோட்டான் இந்த ஆல்கஹால் குரூப்பில் இருக்கிற ஒரே ஒன்று தான், தட் இஸ் சிங்லெட். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த காம்பவுண்ட் இந்த குரூப்ஸ் லைக் வந்து OH, SH, NH, NH2 ஆல்வேஸ் கிவ்ஸ் ப்ராட் சிங்லெட். அதாவது அது வந்து ப்ராடாக ஒரு சிங்லெட் ஃபார்மை மட்டும்தான் கொடுக்கும். NMR ஸ்பெக்ட்ரா அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ அது வந்து ப்ராடாக ஒரே ஒரு சிங்லெட் தான் கொடுக்கும். அதனால அது வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. இன்னும் OH குரூப் இருந்தால் அதில் வந்து இது பக்கத்தில் CH2 இருக்குது, அதனால 3ன்னு போடக்கூடாது. தட் இஸ் ஆல்கஹால் குரூப்போ அல்லது SH குரூப்போ அல்லது NH குரூப்போ NH2 குரூப்போ இருந்துச்சுன்னா ஒன்லி 1 சிக்னல். அது வந்து NMR ஸ்பெக்ட்ராவில் ப்ராடாக ஒரு சிங்லெட்டை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, தென் இது வந்து நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். அது அசிட்டோன் மட்டும். இது வந்து இது A மெத்தில், இங்கே வந்து OCH இருக்குது. அப்போ இது வந்து நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ மெத்தில் ப்ரோட்டான்ஸ் இப்போ வந்து இதில் மெத்தில் ப்ரோட்டான் பார்க்குறோம். இந்த மெத்தில் ப்ரோட்டான் பக்கத்தில் ஏதாவது இந்த அட்ஜசன்ட் ப்ரோட்டான் இருக்கா, இல்லை. இங்கே எல்லாமே கார்பனும் மெத்திலும் தான் இருக்குது. ஸோ இங்கே இல்லை. அப்போ ஒன்லி 1 தான், சிங்லெட். இனி இந்த மெத்தில் குரூப்பை பார்க்கும்போது இதில் ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா, அட்ஜசன்ட் ப்ரோட்டான் இல்லை. ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டான் இல்லை, அதுவும் சிங்லெட் தான். தென் வந்து மெத்தில் ப்ரொப்பில்
வந்து 1 குளோரோப்ரோபேன். இந்த 1 குளோரோப்ரோபேனில் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இந்த 3மே டிஃபர் தான். அப்போ 3 செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். மெத்தில் ப்ரோட்டான்ஸை பார்க்குறோம். மெத்தில் ப்ரோட்டான்ஸ் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறது 2 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 + 1 3, தட் இஸ் ட்ரிப்ளெட். ஓகே, தென் வந்து இந்த மெத்திலின் ப்ரோட்டான் பார்க்கும்போது இதில் ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 5 + 1 என்னது 6. அப்போ 6 செக்ஸ்டெட். ஓகே, தென் வந்து இப்போ வந்து இந்த மெத்திலின் ப்ரோட்டான் இருக்கும்போது இங்கே 2 இருக்கா. அப்போ 2 + 1 3, தட் இஸ் ட்ரிப்ளெட். ஓகே, தென் இதில் பார்க்குறோம் வந்து 1 2 3 4. அப்போ 3 மெத்தில் வந்து இந்த பியூட்டனோயிக் ஆசிட், 3 மெத்தில் பியூட்டனோயிக் ஆசிடில் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் தான். ஸோ அப்போ இது வந்து 1 2. இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் இதில் வந்து 2 பாண்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கேயும் ஒரு மெத்தில் குரூப். அப்போ இந்த கார்பனில் பாண்ட் ஆகிருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ இதுவும் ஏ ப்ரோட்டான், இங்கேயும் ஏ. அதனால இதுக்கு இருக்கும் ஏ போட்டிருக்கும். ஓகே, தென் இது வந்து பி, இது சி, இது டி. அப்போ 4 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. தென் மெத்தில் ப்ரோட்டான்ஸ் பார்க்குறோம். அப்போ இந்த மெத்தில் ப்ரோட்டான்ஸ் பார்க்கும்போது அது பக்கத்தில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ 1 + 1 2, அப்போ டபுளெட். தென் இந்த மெத்திலின் ப்ரோட்டான் பார்க்குறோம். இந்த மெத்திலின் ப்ரோட்டான் பார்க்கும்போது அது பக்கத்தில் எங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, இது பக்கத்தில் இன்னொரு 3 இருக்குது, இது பக்கத்தில் இன்னொரு 2 இருக்குது. ஸோ அப்போது 8 வந்துருச்சு. அப்போ 8 + 1 வந்துடும். ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லலாம், மல்டிப்ளெட். இது என்னன்னு சொல்லலாம், மல்டிப்ளெட். ஓகே, தென் இந்த மெத்திலின் பார்க்குறோம். இந்த மெத்திலின் பார்க்கும்போது அது பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே ஒரு 1 ப்ரோட்டான் இருக்குது. ஓகே, தென் 1 மட்டும்தான் இருக்குது. இந்த ஆசிட் குரூப்பில் இருக்கிறது நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா OH குரூப் வந்து அந்த ப்ராடாக ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான் தரோம். ஸோ அப்போ இது இங்கே இருக்கிறது 1 தான் இருக்குது. அப்போ 1 + 1 டபுளெட் 2. ஓகே, தென் ஆசிடும் சிங்லெட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். தென் டொலீனில் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், இது வந்து CH ஹைட்ரோகார்பன்னால கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் கம்பைன் பண்ணியிருக்கனால இது ஒரு சிக்னல். தென் ரிமைனிங் பென்சின் சிக்னலும் 1 தான், நார்மலாக 1. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 2. இது வந்து மெத்தில் ப்ரோட்டான்ஸ் பார்க்குறோம். அப்போ மெத்தில் ப்ரோட்டான்ஸ் பார்க்கும்போது இது மெத்தில் ப்ரோட்டான்ஸ். இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் 2 3 4. இப்போ இதில் எதாவது ஹைட்ரஜன் இருக்கா, ஒரு ஹைட்ரஜனும் இல்லை. அப்போ 0வாக இருக்குது. அப்போ n = 0 + 1. அப்போ என்னது 1, தட் இஸ் சிங்லெட் மெத்திலுக்கு எடுக்கும்போது. ஓகே, தென் இந்த பென்சின் ரிங் எடுக்கிறோம். பென்சின் ரிங் எடுத்து பண்ணும்போது மெத்தில் குரூப்பில் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 3 + 1 3 + 1 என்னவாக இருக்கணும், 4ஆக இருக்கணும். ஆனால் இந்த பென்சின் ரிங்கில் இவ்வளவு நம்ம எடுக்கிறோம். பென்சின் ரிங் இவ்வளோ எடுக்கும்போது இந்த மெத்தில் குரூப்பில் இருக்குல்ல, இது வந்து நம்ம என்ன எடுப்போம், இந்த சி, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஈக்குவலான ப்ரோட்டான்ஸ். ஸோ இது இந்த பென்சின் ரிங் என்னவாக கொடுக்கும், சிங்லெட் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அப்போ வந்து இந்த மெத்தில் ப்ரோட்டான்ஸும் சிங்லெட் தான் ஃபார்ம் ஆகும். பென்சின்லேருந்து கிடைக்கக்கூடியதும் சிங்லெட் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் இங்கே இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே என்னது, இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் கம்பேர் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து இப்படி பிரிச்சிட்டோன்னா இது என்ன இருக்கும், இது வந்து ஒரு சிக்னல் ஃபார்ம் ஆகும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். இது 1 2 3 4. அப்போ 4 நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இது வந்து இந்த மெத்திலின் ப்ரோட்டான்ஸ் எடுக்கிறோம். இந்த மெத்திலின் ப்ரோட்டான்ஸ் நம்ம எடுக்கும்போது இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 + 1 3. ஓகே, ஸோ மேக்ஸிமம் என்னென்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருக்கலாம், ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஒரே சிங்லெட்டை மட்டும்தான் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்கஹால் குரூப்பாக இருக்கட்டும், அல்லது அமைடு குரூப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சிங்லெட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இதுவுமே பென்சின் ரிங், அது வந்து அல்கின் குரூப் ஃபேமிலி. ஸோ அதுவுமே சிங்லெட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த CH2னா இதை மட்டும்தான் பார்க்குறோம். இல்லை 2 இருக்குது, 2 + 1 3. ஸோ ட்ரிப்ளெட். இந்த மெத்திலின் பார்க்கும்போது இங்கே 2 இருக்குது, இது வந்து NH ப்ரோட்டான், CHல வரல NH ப்ரோட்டான். அப்போ 2 + 1 3. அப்போது இந்த மெத்திலினும் ட்ரிப்ளெட். ஓகே, தென் NH2 தான் இந்த இது வரும். NH2னா இது அமைடு குரூப், அதில் வந்து நார்மலாக இந்த ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஒன்லி 1 ப்ரோட்டான், சிங்லெட். தென் பென்சினும் வந்து இதுக்குள்ள இதாகாது, சிங்லெட் மட்டும்தான் கொடுக்கும். ஓகே, தென் the signals are symmetric near midpoint which are represent the chemical shift value of protons. அதாவது இப்போ வந்து இது ஒரு சிக்னல், இங்கே ஒரு சிக்னல் இருக்கா, இப்படி ஒரு சிக்னல் இருக்குது. இந்த சிக்னலுக்கு மிட் பாயிண்ட் என்னவாக இருக்கும், இதுதான் அதோட மிட் பாயிண்டாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு சிக்னல் இருக்குது, இது இப்படி ஒரு சிக்னல் இருக்குது, இதுக்கு மிட் பாயிண்ட் இந்த இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது மிட் பாயிண்டாக இருக்கும். ஆனால் இந்த சிக்னல்ஸ் ஆர் சிமெட்ரிக் நியர் மிட் பாயிண்ட். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ. இப்போ இந்த சிக்னலுக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ என்னது, இதோட மிட் பாயிண்ட்.
இந்த இது சிக்னலுக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இதோட மிட் பாயிண்ட். ஸோ அப்போ கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து இப்போது இந்த செக்ஸ்டெட் குயின்டெட் குவார்டெட்டுக்கெலாம் எப்படி எடுப்போம், அதோட மிட் பாயிண்ட் தான் அதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க வந்து இந்த மிட் பாயிண்ட் ரெப்ரசன்ட் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகே, தென் ஏரியா அண்டர் பீக் is proportional to number of equivalent protons in a set. வந்து அதோட ஏரியா, இப்போ இந்த பீக்னா இந்த பீக்கோட ஏரியா இருக்குல்ல, அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ் இன் ஏ செட். ஓகே, தென் ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஆஃப் multiplets in this coefficient, that the expression r plus 1 alna can be calculated by using Pascal's triangle. இது வந்து நம்ம நார்மலாக மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம்ல, a plus b the whole square form. இந்த a plus b the 1 timesனா a plus b கிடையாது, 2 plusனா a plus b the whole square formula, then இது a plus b the whole cube formula. அந்த மாதிரி நம்ம இது ஃபார்முலா படிக்கிறதுக்கு ஈஸியாக பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளை ஃபாலோ பண்ணலாம். என்ன என்னது ஸ்மால் என்ன நம்பர் ஆஃப் இந்த ஈக்குவலண்ட் and the number of non-equivalent adjacent proton. Okay, என்ன நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ், தென் இது நேச்சர் ஆஃப் சிக்னல்னா அது டபுளெட்டா ட்ரிப்ளெட்டா குவார்டெட்டா குயின்டெட்டா, தென் எக்ஸ்பிரஷன்னா அந்த சிக்னல் எந்த ரேஞ்சில் இருக்குது, அதான் அதோட ரிலேட்டிவ் இன்டென்சிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஃபார்முலா தான் r plus 1 the whole power n. ஓகே, தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிக்னல், அந்த சிக்னலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. இப்போ சப்போஸ் n is equal to 1 ஆகுதுன்னா கேபிட்டல் என்ன நம்பர் ஆஃப் சிக்னல், கேபிட்டல் n is equal ஸ்மால் n plus 1. ஸோ 2னா டபுளெட், 3னா ட்ரிப்ளெட், 4னா குவார்டெட், 5னா குயின்டெட். தென் அதோட ஃபார்முலா a plus இது வந்து a plus b the whole cube ஃபார்முலா, இது whole power 4 ஃபார்முலா. அது தென் இது பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் இப்போ யூஸ் பண்ணி அதோட ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம், தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிக்னல், தென் இந்த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஆஃப் மல்டிப்ளெட்ஸ் பை யூஸிங் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறோம், அது வந்து ஈஸி, ரொம்ப சிம்பிள் மெத்தட். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 1 போட்டுக்கணும், அடுத்து இதுக்கு இடையில ஒரு 1, இது இந்த 1 ஒரு 1 போட்டுட்டு 1 + 1 2, அடுத்து ஒரு 1 போட்டுக்கிறோம், அடுத்து காமா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் 1, அடுத்து 1 + 2 3, 2 + 1 3, அடுத்து இந்த 1, தென் அடுத்து 1 போட்டு 1 + 3 4, 3 + 3 6, இந்த 3 + 1 4, அடுத்து ஒரு 1. ஓகே, தென் அடுத்து 1 போட்டு 1 + 1 5, 4 + 6 10, 6 + 4 10, 4 + 1 5, தென் 1. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 1னா சிங்லெட், தென் இந்த 2 இந்த டபுளெட்னா 1:1, இந்த அடுத்து தென் ட்ரிப்ளெட், இந்த நம்பர் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது அப்போ டபுளெட், இது 3 இருந்தால் ட்ரிப்ளெட், 4 இருந்தால் குவார்டெட், 5 இருந்தால் குவின்டெட், 6 இருந்தால் செக்ஸ்டெட். தென் சிங்லெட்னா வந்து எப்படி இருக்கும், அதோட 1 இப்படி இருக்கும் ஒரு சிக்னல். தென் 1:1, ஒன்று ரெண்டுமே சேம் சைஸில் தான் இருக்குது, ஏன்னா 1:1. ஓகே, தென் 1:2:1, அப்போ இது இப்போ வந்து 1 இந்த மாதிரி இருக்குது. இது இதுக்கு டபுளாக இருக்கணும், இது டபுள், அடுத்து 1, இது இந்த மாதிரி தான். இது 1:3:1, 1:3:1னா இப்போ வந்து 1 இப்படி போட்டுரும், இதுக்கு 3 மடங்கு இது பெருசாக இருக்கணும். அடுத்து இதே மாதிரி தான் 3, அடுத்து 1, அடுத்து 1:4:6:1, அது வந்து ஃபஸ்ட்டு 1 தான் போடணும், இது 1, இதுக்கு 4 மடங்கு, தென் இதுக்கு 6 மடங்கு, தென் 4, தென் 1. ஓகே, தான் 1:4:6:1, அது மாதிரி அடுத்து வருது அப்படி போட்டுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இதுதான் என்னது பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். ஓகே, தென் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்பெக்ட்ரா delta nu by j is greater than 6. அப்போ டெல்டா நியூனா இஸ் என்னன்னா, டெல்டா நியூ இஸ் கெமிக்கல் ஷிஃப்ட் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஜே இஸ் கப்ளிங் கான்ஸ்டன்ட். இந்த டெல்டா நியூனா கெமிக்கல் ஷிஃப்டோட டிஃபரன்ஸ், தென் ஜே இஸ் கப்ளிங் கான்ஸ்டன்ட். என்னென்னா இப்போ வந்து 2 பீக் இருக்குது, இது ஒரு பீக், இங்கே ஒரு பீக் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் 2 பீக், இது வந்து ஒரு பீக், இது வந்து 2 சிக்னல், இது ஒரு பீக், இது ஒரு பீக். இந்த 2 பீக்குக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கலாம், அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜே கப்ளிங் கான்ஸ்டன்ட். இப்படி 2 இருக்குன்னா இந்த 2க்கு இடையில கூட டிஃப்ரென்ஸ் தான் ஜே கப்ளிங் கான்ஸ்டன்ட். தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பீக்ஸ் வித்தின் எ மாலிகூல், அதாவது ஒரே மாலிகூல் டைப் CH3 CH2O
வந்து OHனா இந்த ரெண்டுக்கும் இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், இந்த 2 சிக்னல் கிடைக்கும். அப்போ இது ஒரே மாலிகுல் தான். ஆனால் அந்த ஒரே மாலிகுலில் 2 சிக்னல் கிடைக்கும். அந்த 2 சிக்னலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கலாம். இப்போ இதுக்கு இங்கே இது. அப்போ இந்த 2 டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வந்து அந்த வித்தின் ஏ மல்டிப்ளர் இட்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் நோன் அஸ் கப்ளிங் கான்ஸ்டன்ட். இது அதுதான் என்னென்னு சொல்கிறோம் distance between two coupling constant அந்த ரெண்டு கடையில் distance. இந்த distance தான் என்னன்னு சொல்கிறோம் J coupling constant. ஓகே தென் டெல்டா நியூனா இந்த ரெண்டு இருக்குது, இது ஒரு சிக்னல் இந்த ஒரு சிக்னல், இந்த ரெண்டு சிக்னலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் டெல்டா மியூ. ஸோ அப்போ ரெண்டு பீக், இது ஒரு பீக் இது ஒரு பீக், இந்த ரெண்டு பீக்குக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரே மாலிகுலில் ஒரு இந்த பீக் இருக்குல்ல அந்த ரெண்டு பீக்குக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து J, தட் இஸ் கப்ளிங் கான்ஸ்டன்ட். ஓகே ஸோ தென் இந்த ரெண்டு சிக்னலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல தட் இஸ் டெல்டா மியூ. ஓகே ஸோ அதான் கெமிக்கல் ஷிஃப்ட். இது ஒரு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இருக்கும். இப்போ வந்து இது 8ல் இருந்துச்சு அப்படின்னா இது 6ல் இருக்குது. அப்போ 8 - 6 என்னது 2. ஓகே அதான் டெல்டா நியூ இஸ் ஈக்குவல் டு 2. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அந்த டெல்டா நியூ, தட் இஸ் இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங் வந்து எந்த ரூல்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, அதோட அட்ஜஸ்டன் கார்பனை வச்சு அதோட வந்து ஸ்ப்ளிட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். இனி வந்து ஸ்பின் கப்ளிங்னா என்ன, ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங்னா என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். த மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இஸ் நோன் அஸ் ஸ்பின் கப்ளிங். ஸோ ரெண்டு நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் இருக்குது, தட் இஸ் ஸ்பின் கப்ளிங். இப்போ இது ஒரு ப்ரோட்டான்ஸ் இது ஒரு நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ், இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு இந்த நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் கிடைக்கிறதுக்கு மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் இருக்குது, தட் இஸ் ஸ்பின் கப்ளிங். தென் ஸ்பின் ஸ்டேட் ஆஃப் ஒன் செட் ஆஃப் ப்ரோட்டான், இதில் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, தென் இங்கே ஒன் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஓகே அது இந்த ஸ்பின் ஸ்டேட் ஆஃப் ஒன் செட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அஃபெக்ட் த ஸ்பின் ஸ்டேட் ஆஃப் நியர்பை ப்ரோட்டான், இன்னொரு நியர்பை ப்ரோட்டான்ஸை போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த அஃபெக்ட் பண்ணி டியூ டு விச் இஸ் ஸ்ப்ளிட்டிங் அ சிக்னல், அப்போ அஃபெக்ட் பண்ணி நமக்கு சிக்னல்ஸை தரும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங். ஓகே தென் த இன்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ எலக்ட்ரான்ஸ். இது வந்து எதில் நடக்கும், இதில் வந்து எது இன்ட்ராக்ட் பண்ணுது எலக்ட்ரான்ஸ் பண்ட் ஆஃப் இன்டர்வெனிங் பாண்ட்ஸ். அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ரெண்டு கடையில் கூட எலக்ட்ரான்ஸில் தான் நடக்கும். இப்போ வந்து கார்பன் அதோட வந்து பேலன்ஸ் இருந்து 1 2 3 4. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் இந்த கார்பனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் வந்து ஷேர் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுனால இதில் இன்ட்ராக்ஷனில் எது இன்ட்ராக்ஷனில் என்ன இன்வால்வ் ஆகுது எலக்ட்ரான்ஸ். ஓகே ஸோ ஆஃப் இன்டர்வெனிங் பாண்ட்ஸ் நாட் த்ரூ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தான் இங்கேயும் பாருங்கள் இதில் ஒரு ஹைட்ரஜன் அதில் ஒரு ப்ரோட்டான்ஸ் இருக்கும், இந்த ப்ரோட்டானும் கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டானும் இன்ட்ராக்ட் ஆகுது. ஓகே தென் இங்கே ஹைட்ரஜனில் உள்ள ஒரு ப்ரோட்டான் தென் கார்பனில் உள்ள ஒரு ப்ரோட்டானும் இன்ட்ராக்ட் ஆகுது. ஓகே then in the spin splitting due to spin coupling the splitting proton signal takes place. ஸோ ஸ்பின் கப்ளிங்கில் தான் என்ன நடக்கும் ப்ரோட்டான்ஸ் வந்து இந்த ப்ரோட்டான்ஸோட ஸ்ப்ளிட்டிங் நடக்கும், அங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டியூ டு ஸ்பின் கப்ளிங் த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரோட்டான்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு வந்து சிக்னல்ஸ் தருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எத்தனால் 2 நான் வந்து இந்த 3 வந்து நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த லோ ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ராவில் என்ன நடக்குது வந்து ஆல்கஹாலுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம், அது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரா மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். நாட் ஒன்லி இந்த OH குரூப் NH குரூப் NH2 குரூப் தென் SH இது எல்லாமே ஒரே இந்த NMRல ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரா மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஓகே தென் OHக்கு இந்த இருக்கா, தென் CH2 இருக்குது, CH2க்கு உள்ள ஸ்பெக்ட்ரா, தென் CH மெத்தில் குரூப்புக்குள்ள ஸ்பெக்ட்ரா. ஓகே இது வந்து லோ ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரா. இதுதான் என்னென்னு சொல்லுவோம் ஸ்பின் கப்ளிங். இனி இதில் கூட ப்ரோட்டான் ஸ்ப்ளிட் ஆகும்ல அதுதான் ஹை ரெசல்யூஷன் இந்த ஸ்பெக்ட்ரா. இதுதான் என்னென்னு சொல்லுவோம் ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங். இப்போ OHனா அதில் ஒரே ஒரு சிக்னல் தான் ப்ராட் சிக்னல் கிடைக்கும். தென் CHனா அது பக்கத்தில் கூட மெத்தில் கூட கம்பைன் ஆகி நமக்கு 4 இது ஃபார்ம் ஆகும் வந்து தட் இஸ் குவார்டெட். தென் மெத்தில் வந்து பக்கத்தில் கூட CH2னால 3 இது ஃபார்ம் ஆகும். ஓகே தென் TMS. ஓகே ஸோ அப்போ வந்து இந்த ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங்னா அந்த ப்ரோட்டான்ஸ் கடையில் ஸ்ப்ளிட்டிங் நடந்து நமக்கு தரது தான் அது வந்து ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரா. தென் கப்ளிங் இந்த மெத்தில் இந்த இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து கப்பிளாகி ஃபார்ம் ஆகுறது லோ ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போ இது வந்து என்னென்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சிங்கிளாக தரது ஸ்பின் கப்ளிங். இது ஸ்பின்
கப்ளிங். இந்த ஸ்பின் கப்ளிங்குள்ளேயே ப்ரோட்டான் ஸ்ப்ளிட் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங். ஸ்ப்ளிட்டிங். ஓகே, அப்போ ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பெக்ட்ரா இதில் நடக்கும் ஹை ரெசல்யூஷன். தென் இது வந்து ஸ்பின் கப்ளிங்னா லோ ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரா. தென் டைப்ஸ் ஆஃப் கப்ளிங். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கப்ளிங் இருக்குது அப்படின்னா, த கப்ளிங் தட் காசஸ் அ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் சிக்னல் இன்டு மல்டிப்ளெக்ஸ் ஆர் ஃபாலோயிங் இந்த டைப்ஸ். இது எந்தெந்த டைப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னா, கப்பிள்ஸ் தட் காஸ் எ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் சிக்னல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும்ல, அது வந்து இன்ட்டு மல்டிப்ளெக்ஸை தரும். அது வந்து எந்தெந்த ஃபாலோயிங் டைப்ஸில் இருக்குது, விசினல் கப்ளிங், தென் ஜெமினல் கப்ளிங், தென் லாங் ரேஞ்ச் கப்ளிங். விசினல் கப்ளிங்னா என்ன, த கப்ளிங் பிட்வீன் நான் ஈக்குவலன்ட் protons which are present in the adjacent carbon atom is known as vicinal coupling. பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட வந்து நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் விசினல் கப்ளிங். தென் திஸ் ப்ரோட்டான்ஸ் ஆர் செப்பரேட்டட். இது ஒரு ப்ரோட்டான், இது ஒரு ப்ரோட்டான். இந்த ரெண்டு ப்ரோட்டான் இப்படி செப்பரேட் பண்ணிடலாமா? அப்போ செப்பரேட் பண்ணிட்டு இங்கே எத்தனை பாண்ட் இருக்குது, 1 2 3. So the protons are separated by 3 bonds. Therefore it is known as 3 bond coupling. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், கப்ளிங்னா J இண்டிகேட் பண்ணுவோம். இது 3 bondsல நடக்கிறதுனால J3. Then the coupling is not takes place between அந்த all equivalent protons. இந்த equivalent protons இது நடக்காது. ஏன்னா because this protons come under resonance same time. equivalent protons இருந்துச்சுன்னா அதோட resonance வந்து same timeலே நடந்துரும். So therefore takes place between non-equivalent protons தான் இது நடக்கும். When protons are present in adjacent carbon atom, that coupling is known as adjacent வந்தாலே that is vicinal coupling. Okay. Then geminal coupling, the coupling between non-equivalent protons which are present in the same carbon atom. Adjacent carbon atom na vicinal coupling, same carbon atom na is in the geminal coupling. Okay, then these protons are separated by 2 bonds. இந்த protons செப்பரேட் பண்ணதுக்கு இந்த பாண்ட்ஸ் பண்ணும், இது ஒன்று. ஸோ இட் இஸ் நோன் அஸ் 2 bond coupling. ஸோ கப்ளிங்னா J, இது 2ல் இருந்துச்சு, தட் இஸ் ஜெமினல் கப்ளிங். தென் இந்த சைக்ளோஹெக்சேன் இஸ் நாட் ஏ பிளேனார். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதோட ஸ்டேபிளான வந்து ஃபார்ம் என்னது வந்து சேர் ஃபார்ம் எழுதிட்டு, ஓகே. தென் இதில் வந்து இந்த சேர் ஃபார்மில் என்னது, ஒன்று ஆக்சிலாக இருக்கும், ஒன்று ஈக்குவட்டோரியலாக இருக்கும். இந்த ரெண்டுமே என்னது நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். ஸோ இது வந்து ஒரே கார்பனில் வந்து 2 டிஃபரெண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஆக்சில், ஒன்று ஈக்குவட்டோரியல் பொசிஷன். ஸோ இந்த சைக்ளோஹெக்சேன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெமினல் கப்ளிங். தென் லாங் ரேஞ்ச் கப்ளிங், த கப்ளிங் பிட்வீன் நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் which are separated by 4 or more. நம்ம அது வந்து 2 or 3 பார்த்தோம். இது வந்து 4 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாண்ட்ஸில் இருந்துச்சுன்னா தட் இஸ் லாங் ரேஞ்ச் கப்ளிங். ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம், J4 J5 அப்படின்னு கேட்டாங்கன்னா லாங் ரேஞ்ச் கப்ளிங். ஓகே, ஸோ இப்போ இந்த பாருங்கள், இந்த கார்பன் அதுக்கு அதில் 1 2, இந்த கார்பன் அட்டாச் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், தென் இது 1 2, இந்த இருக்க இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், லாங் ரேஞ்ச் கப்ளிங். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெட்டா கப்ளிங். இப்போது இதுவும் இது ஒரு இந்த நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ், இந்த ரெண்டுமே நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். ஸோ இந்த ரெண்டு நான் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இந்த இருக்க மெட்டா கப்ளிங். அதான் மெட்டா கப்ளிங் பிட்வீன் HE and HB proton is long range coupling. அப்போ இதில் வந்து இது 1 இந்த 2 bond, இது 3 bond, இது 4 bond. ஸோ 4 bond. As the number of intervening bond is increases, coupling decrease ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து லாங் ரேஞ்ச் கப்ளிங்னா வந்து 4 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாண்ட்ஸ்னால் தட் இஸ் லாங் ரேஞ்ச் கப்ளிங். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், வந்து ஸ்பின் ஸ்ப்ளிட்டிங்னா என்ன, ஸ்பின் கப்ளிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை கம்ப்ளீட்டாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்த வீடியோவில் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிளியரான ஒரு டவுட் எதுவுமே இருக்காமல் ஒரு கிளியராக அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.